பாருங்க ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா? C by V. சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் பாருங்க இவங்க வேவ் லென்த்ல வந்து நமக்கு பேசியிருக்காங்க. சரியா? இதுல சிங்கிறது நமக்கு தெரியும் கேட்டுங்களா? சிங்கிறது என்ன வேல்யூ? 3 into 10 to the power 8 போட்டுருவீங்க. இப்ப V வந்து என்னது? மீடியத்துக்கு உண்டான வெலாசிட்டி. இந்த மீடியத்துக்கு உண்டான வெலாசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஃபார்முலா என்ன பண்ணிருக்கிறோம்? லாம்டா இன்டூ எஃப்னு வச்சிருக்கோமா? அப்ப V என்னன்னா நம்ம சிம்பிளா லாம்டா இன்டூ எஃப்னு மாத்தி எழுதிக்கலாம். ஸோ 3 into 10 to the power 8 மேல அப்படியே இருக்கு. லாம்டா அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? 5000 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 5000 10 to the power -10. ஃப்ரீக்வன்சி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 10 to the power 14. ஸோ 2 into 10 to the power 14. அப்போ ஃபைனல் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படி பார்க்கல? இது 14. 14 இங்கே ஒரு 3 இருக்கா? அப்போ 14 + 3 17 ஆயிருமா? அப்போ +17 -10ன்னா கீழே எனக்கு என்ன இருக்கும்? பாருங்க, இது 5 into 10 to the power 5 into 10 to the power 3 into 10 to the power -10 இருக்கு into 2 into 10 to the power 14. அப்போ இங்கே ஒரு 14, இங்கே 3 17 போச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும்? 3 into 10 to the power 8. இந்நேரம் போட்டு முடிச்சிடலாம், இருந்தாலும் தெரியுங்கக்கா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிட்டு இருக்கேன். அப்போ கீழே என்ன இருக்கு? 10 இருக்குமா? அதாவது இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 into 2 ஒரு 10 இன்ட்டு என்ன ஆயிரும்? எனக்கு 10 to the power 14ல -10 போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? 17 இல்லைங்களா? 17ல 10 போயிடுச்சுன்னா 10 to the power 7 + இருக்குமா? அப்போ 3 into 10 to the power 8 இருக்கும். இந்த 10 to the power 7 இங்கே 10 to the power 1 இருக்கு. அப்போ 10 to the power 8. அப்போ 10 to the power 8 10 to the power 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும்? n = 3 வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 3. ஈஸியாக இருக்குது. இதை புரியாமல் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் வந்து ஏஐபி எம்டி கொஸ்டின் கேட்டுங்களா? ஆல் இண்டியா ப்ரீமிலிட்டரி லெவலில் கேட்ட கொஸ்டினுங்க. சிபிஎஸ்சி பேஸ் கொஸ்டின் இதெல்லாம். சொல்லுங்க சார். 5000 into 10 power -10 மீட்டரா மாத்திருக்காங்க சார். இது கரெக்ட், வெரி குட். மீட்டரா மாத்திருக்கோம் தம்பி. எப்பவுமே ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கு மாத்திக்கணும். ஆங்ஸ்ட்ராமா நம்ம மீட்டருக்கு மாத்திருக்கோம். இது மீட்டருக்கு மாத்திக்கிட்டேன். இது 1/2ங்க. ஏன்னா இந்த 3 × 10⁸ போட்டோம் இல்லைங்களா? இந்த 3 into லைட்டோட ஸ்பீடு, இதோட யூனிட் வந்து எனக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா மீட்டர்/செகண்ட்ல இருக்கும். அதனால நான் இதை வந்து மீட்டருக்கு மாத்திருக்கேன். அப்பதான் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகி வரும். ஓகேங்களா? பாருங்க, மீட்டர்/செகண்ட் மீட்டர்/செகண்ட். ஏன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நோ யூனிட் கேட்டுங்களா? பாருங்க, மீட்டர்/செகண்ட் கீழே இருக்கும், மேலே. அதனால மேல போட்ட வேல்யூ வந்து மீட்டர் இருந்ததுனால கீழே இருக்கிற வேவ் லென்த்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மீட்டருக்கே மாத்திருக்கேன். சரி, இப்போ பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் போறோம். வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் பாருங்க, 2 வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஒரே லைட் வேவுக்கு தான். பட் அது ஏர்ல டிராவல் பண்ணல அதுக்கு என்ன வேவ் லென்த் இருந்தது? ஒரு மீடியத்துக்குள்ள அது அடுத்தது போகுது. ஏர்ல இருந்து மீடியத்துக்குள்ள போகுது. லைட் வேவ் இன் ஏர். இல்லைன்னா மீடியத்துல இருந்து ஏர். ஏன்னா அதுல எதுவுமே டிஃபைன் பண்ணல கரெக்டா. ஏர்ல இருந்து தான் மீடியத்துக்கு போகுது, மீடியத்துல இருந்தா ஏர் போகுது. ரைட். சரி. அண்ட் இன் ஏ மீடியம் ஆர் 4000 ஆங்ஸ்ட்ராம் இருந்து 2000 ஆங்ஸ்ட்ராம் போயிருக்குங்க. ஸோ த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார் த கிவன் பேர் ஆஃப் மீடியான்னு சொல்லி கேட்டாங்க.
கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்குறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா அப்போ பாருங்க இதில் ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பற்றி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா எனக்கு என்ன வரணும்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அதை பற்றி வந்தால் தான் எனக்கு அதுக்குள்ளே போக முடியும். கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரைட். அப்போ 2 வேவ்லென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களே சொல்றாங்க ஏர்ன்னு பத்தி சொல்றாங்க, மீடியத்துன்னு சொல்றாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா நாம டிஃபால்ட்டா ஒரு படத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரிங்களா? இப்படி ஒரு 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 இது படத்தை போட்டுட்டு இங்கிருந்து பாயிண்ட் இப்படி டிஃப்ரெண்டா போச்சுன்னா என்ன ஆகும்னு போட்டுருந்தோம். நம்ம இது போட்டு இப்படி ரைட். முதல்ல என்னது இப்படி இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அப்புறம் கடைசியில வந்து என்ன கேட்டீங்கன்னா இது நேரா இப்படி போயிருச்சு. அப்போ இதைத்தான் நான் என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி வரையில இதுக்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். கேட்டுங்களா? ரெஃப்ராக்ஷன். ஓகே. அப்போ இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன பேசணும் கேட்டீங்கன்னா இன்சிடென்ட் ஆங்கிள். அப்போ இது 90 ஆகையில இது ஐசின்னு வச்சேன் நான். ஓகே. ஒரு சோர்ஸ்ல இருந்து ஓங்கிற சோர்ஸ்ல இருந்து எனக்கு இப்படி எல்லாம் லைட் ரே எமிட் ஆயிட்டு இருக்கு. கேட்டுங்களா? வேரியஸ் இன்சிடென்ட் ஆங்கிள் அது பார்த்தீங்கன்னா தெரியும். இது போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் தெரியுமா நமக்கு? இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் ரைட் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ அப்போ அதில் போகையில் எப்போ ரெஃப்ரண்ட் ஆங்கிள் 90 ஆகுதோ அப்போ இது ஐசின்னு பேசியிருப்போம். இப்போ அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. கொஸ்டினை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சரி. கிரிட்டிக்கல் ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வேணும் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல போய் இது மீடியம் 1 எது மீடியம் 2 எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மீடியம் 1 இங்கே வெளியே வந்து இப்படி போயிருக்கு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ரே இப்படி வந்தது நேராக இப்படி போயிடுச்சு. சரிதானுங்களா? முதல்ல இப்படி வந்தது ரெஃப்ராக்ட் ஆகி இப்படிலாம் ஆயிருக்கு. இப்படியும் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி போயிடுச்சு. ஸோ இது எனக்கு அப்போ ஐசியாக மாறிடுது. அப்போ அது மீடியம் 1 மீடியம் 2. அப்போ ஸ்னெல்ஸ்லாம் நான் சிம்பிளாக எழுதுறேன். அதுதானே எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதிலிருந்து ஆரம்பிப்போம் நம்ம. ஸ்னெல்ஸ்லாம் எழுதுறேன். என்ன எழுதுவேன் நான்? sin i by sin r ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன்? n2 by n1. சரிங்களா? சரி. இதுக்கப்புறம் இந்த n2 நான் எப்படி எழுதுவேன்? எப்படி எழுதுவேன் n2? n2க்கு என்ன ஃபார்முலா இருக்கு நம்மகிட்ட? வேவ் லென்த் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இது எப்படி எழுதலாம்? n2 வந்து c by v2 அதே மாதிரி இது c by v1 எழுதிருப்பேன். சரிதானுங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? இப்போ c by v2 into v1 by c ன்னு எழுதிடலாம். அப்படி எழுதலாம் இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனை? c by v2 c by v1. அப்போ எழுதுனா எனக்கு இந்த cc எனக்கு என்ன ஆகுது? கேன்சல் ஆயிருமா? சிம்பிளா எனக்கு என்ன ஆகுது? v1 by v2ன்னு வந்துடும். சரி. இப்போ உங்களுக்கு இந்த v1க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்ல எப்படி எழுதணும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பாருங்க லாம்டா இன்ட்டு எஃப்னு எழுதலாம். v எப்படி எழுதலாம்? லாம்டா இன்ட்டு லாம்டா 1 இன்ட்டு எஃப். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஃப்ரீக்வன்சி மாறாதுன்னு பேசியிருக்கிறோம். கேட்டுங்களா? ஸோ லாம்டா 2 இன்ட்டு எஃப்னு பேசியிருக்கோம். அப்போ எஃப்எஃப் கேன்சல் ஆயிடுது எனக்கு. லாம்டா 1 லாம்டா 2. சரிதானா? சரி. இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்கறதுனால ஆரோட வேல்யூ எனக்கு 90 மாறும். கேட்டுதானுங்களா? ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். அப்போ சைன் ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிள் நான் போனேன்னு சொன்னா இந்த ஆர் வந்து எனக்கு 90க்கு போயிடும். கேட்டுங்களா? ஸோ சைன் 90 ஆயிடும். இப்போ என்ன இதுல முக்கியம்னா இந்த 4000ங்கிறது எதுக்கு 2000ங்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஸோ 4000 வந்து எதுக்கு சொல்றாங்க? ஏர்ல இருக்கீல ரைட். அப்போ நான் நோட்டேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு ஏர். கேட்டுங்களா? இது வந்து எனக்கு ஏர் உள்ள வந்து போயிருக்கு. ஏன்னா 1 மீடியத்திலிருந்து வேற மாதிரி போயிருக்கு. நான் அப்படி தானே படித்தோம் ரைட். இது வந்து
எந்த மீடியத்துக்குள்ள அது டிராவல் ஆச்சோ அந்த மீடியத்தை நான் எழுதியிருக்கேன். அப்போ லாம்டா 1ன்னா மீடியத்துக்கு உண்டானது போடணும். நாம என்ன பண்ணணும்? லாம்டா 1 எதுக்கு? மீடியம். எந்த மீடியத்துக்குள்ள அது டிராவல் பண்ணுச்சோ அதுக்கு. லாம்டா 2 வந்து எனக்கு என்னவா இருக்கீங்க? ஏரா இருக்கு. சரிங்களா? அப்போ லாம்டா 1 மீடியத்துக்குள்ள இருக்க எனக்கு வேல்யூ எவ்வளவு? 2000. கரெக்ட்டுங்களா? பாருங்க, ஏர்ல இருக்கையில வேல்யூ எவ்வளவு? 4000. அப்போ ஃபைனல் எனக்கு என்ன வருது? இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும்னா sin IC, அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஐசினா கிரிட்டிக்கல் ஆங்கிள் டிவைடட் பை sin 90 வேல்யூ எனக்கு என்னது? 1. கரெக்ட்டுங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுடலாம். அப்போ 1/2. ரைட். அப்போ sin IC ஈக்குவல் டு 1/2. அப்போ எந்த ஆங்கிள் எனக்கு 1/2 கிடைக்கும்? சைனுக்கு எந்த வேல்யூ போட்டா எனக்கு 1/2 வரும்னா ஏற்கனவே போட்டிருக்கோம். 30 டிகிரிங்களா? ஓகே, வெரி குட். அப்போ நான் போய் இங்க பாக்குறேன். பாக்கலாம் எனக்கு என்ன இருக்குது இங்க? பாருங்க, இந்த டேபிள்ல சைனுடைய ஆங்கிள் எடுத்தேன்னா எனக்கு வேல்யூ 1/2ன்னு வரணும். அப்போ 30 டிகிரில எனக்கு அது கிடைக்குது. ரைட். அப்போ ஐசி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இது கிளிக் பண்ணிக்கலாம். sin 30 தான் எனக்கு ரைட்டான ஆப்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க, ஸ்னெல்ஸ் லா வச்சுட்டோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா C/V2 ஒன்று படிச்சிருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபார்முலா எனக்கு தெரியணும், ஸ்னெல்ஸ் லானா என்னென்னு. ரெண்டாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி எழுதணும். ரெண்டாவது இந்த ஃபார்முலா எனக்கு தெரியணும். இது எழுதுனதுக்கு அப்புறம் கடைசியில மூணாவதா எனக்கு வெலாசிட்டியை லாம்டா ஃப்ரீக்வன்சி வச்சு எப்படி எழுதணும்னு தெரியணும். ஸோ இந்த 3 டீட்டெயிலும் வந்து எனக்கு தெரியணும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சைன், இந்த ட்ரிகனாமெட்ரி கூடிய எக்ஸ்பிரஷன் ஒரு ஆங்கிளுக்கு என்ன ஆங்கிள் எழுதிருக்குன்னா அந்த டேபிள் எனக்கு தெரியணும். ஸோ இந்த 4 விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாது சால்வ் பண்ண முடியும். அப்புறம் இது தியரி. டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடக்கையில சைனார் வந்து 90க்கு போகும் அப்படிங்கிறது இந்த விஷயம் எனக்கு தெரியணும். ஸோ இது 5வது விஷயம். ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கேட்டாலே ஆர் வந்து 90 ஆயிரும் அப்படிங்கிறது இந்த விஷயம் எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 5 எலிமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஞாபகத்தில் வரணும். இந்த கொஸ்டின் பார்த்து சால்வ் பண்ணையில இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு வருதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. இதில் எங்காவது ஒரு பக்கம் ஸ்டக் ஆகி உங்களுக்கு தெரிலன்னா அவ்வளோதான். அப்புறம் ப்ராப்ளம் பாதிலே நின்று. இதில் ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? No, sir. சரிங்க. இப்போ இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்து நாம இந்த கிளாஸ் இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க பாருங்க, யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. எல்லாமே எங்க கொடுத்துருக்காங்க? இந்த நோட்டேஷன் எல்லாமே எது கொடுத்துருக்காங்க? ஏர்ல கொடுக்குறாங்க. ஏர்ல அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் உண்டான நோட்டேஷன், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து என்டர் ஆகுது, கிளாஸ் ஸ்லாப்ல. அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நோட்டேஷன் மியூன்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? the frequency, wavelength and velocity of light in the glass slabல எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ் ஸ்லாப்ல எப்படி இருக்கும்? ஏர்ல இருந்து வருது ஒரு பார்ட்டிகிள், ரைட்டுங்களா? வந்து இப்படி ஹிட் பண்ணுது. ஓகேங்களா? ஹிட் பண்ணி இதுக்குள்ள இப்படி டிராவல் பண்ணிருக்கும், ரெஃப்ராக்ஷன் நடந்திருக்கும், இப்படி போயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கீல இங்க இது என்ன ஸ்பீட்ல இது வந்ததுனால சொல்றாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? ஃப்ரீக்வன்சி வந்து பாருங்க, இப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியில் வருது,
இந்த வெலாசிட்டியில் வருது, இந்த லேம்டால வருதுங்கிறாங்க. ஸோ இந்தக்குள்ள இது மீடியம், இது வந்து மீடியம். இந்த மீடியம்ங்கிறது எனக்கு என்னதுங்க? இட்ஸ் அ கிளாஸ் மீடியம், ரைட்? அப்போ இது ஏர், ஏர். இதனுடைய ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படிங்கிறாங்க, மியூன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இப்போ நான் என்ன சொல்லணும்? ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், வெலாசிட்டி எப்படி இருக்கும், லேம்டா எப்படி இருக்குன்னு சொல்லணும். கேட்டுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃப்ரீக்வன்சி மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். கேட்டுங்களா? ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறது எனக்கு பேசிக் ரூல். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த நியூ எங்கெல்லாம் எந்த ஆப்ஷன்ல சேமாக இருக்குன்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கையில் எங்கே இருக்கு? பிலையும் சிலையும் தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஏவையும் டியும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஏவும் டி வரப்போறது இல்லை. ஏன்னா அவங்க பாருங்க ஃப்ரீக்வன்சியே 2 மீடியத்தில் மாறும். ஆனால் நமக்கு பேசிக் ரூல் என்னதுங்க? மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனும் தூக்கி வீசுறதுக்கு பார்க்கணும் முதல்ல. அப்போ பாருங்க அதுக்கு ஒரே ஒரு ரூல், ரீமைன் சேம்ங்கிற ஒரு ரூல் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஏவும் வராது, பியும் வராது, டியும் வரலங்கிறத நான் கட் அவுட் பண்ணிடுவேன். மீதி இருக்கிற பி அண்ட் சி இதுதான் இப்போ எனக்கு பிரச்சனையே. ரைட்டுங்களா? இதில் பாருங்க வி பை மியூ ரெண்டுலையுமே சேமா இருக்கு, ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கு, ஸோ இதுவும் சேமா இருக்கு. அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் லேம்டா. நமக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி தான் சேமா இருக்கும் மொழிய வேவ் லென்த் சேமா இருக்காதுன்னு தெரியும். ஆப்ஷன் பில பாருங்க வேவ் லென்த் சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேவ் லென்த் மாறி இருக்கணும்னா அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் சி லாம்டா பை மியூ. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ஆனா இதுல இருக்கிற இந்த ஃபண்டமெண்டல் இருக்கணும், இதனுடைய லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்க இப்படி எடுத்துட்டு இதெல்லாம் போய் பார்க்கணும். அதனால ஒரு நிறைய தடவை கொஸ்டின் படிச்சோடனே நம்ம ஆப்ஷன் போய் பார்க்கறதே இல்லை. நாம வாட்டுக்கு ஃபார்முலா எழுதுறோம், நாம வாட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அப்படியே. அப்படி இல்லாம போய் அந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கனாலே நமக்கு நிறைய க்ளூ கிடைக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். இது நீங்க ஆப்ஷன் இல்லாம நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ரூல் பிரகாரம் அதை எழுதலாம். எழுதி லாம்டா பை மியூ வருதுனால நம்மளால எழுத முடியும். ஓகே சரி, இப்போ வேவ் லென்த் மாறுன்னு பேசிட்டோம். வேவ் லென்த் இந்த வேவ் லென்த் ஏரோடைய ஏர்ல டிராவல் பண்ணையில வேவ் லென்த்தும் இந்த மீடியத்துக்குள்ள வரையிலையும் வேற வேறையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க அதிகமா இருக்கும் எங்க கம்மியா இருக்கும் வேவ் லென்த்? ஏர்ல அதிகமா இருக்குமா மீடியத்துல அதிகமா இருக்குமா? அப்படி ஒன்று கேட்கலாமல்ல நாளைக்கு கொஸ்டின். இது ஏர்ல லாம்டா 1ன்னு வச்சுக்கிறேன், இது லாம்டா 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ மீடியத்துக்குள்ள டிராவல் ஆகுது. கரெக்டுங்களா? ரைட். அப்போ இந்த வேவ் லென்த் எங்க அதிகமா இருக்கும் எங்க கம்மியா இருக்கும்? ஏர்ல அதிகமா இருக்குமா இல்ல மீடியத்துக்குள்ள அதிகமா இருக்குமா? ஏர்ல தான் அதிகமா இருக்கும். மீடியத்துக்குள்ள எப்படி தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்க நம்ம மியூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் ஆகட்டும் ஆல் ஆஃப் த மெட்டீரியலுக்கு கிரேட்டர் தன் 1 இருக்கும். அப்போ மியூக்கு நீங்க என்ன எழுதுவீங்க? சி பை வின்னு போடுவீங்களா? சி பை வி, ரைட்? இந்த நேரம் வெலாசிட்டி எழுதி நீங்க என்ன எழுதுவீங்க? நீங்க லாம்டா இன்டு எஃப், இது சிக்கு. அதே மாதிரி இது விக்கு எழுதுவீங்க. ஸோ லாம்டா டேஷ் இன்டு எஃப்னு எழுதுன்னு வச்சுங்களேன். ஃப்ரீக்வன்சி சேம். நான் என்ன பண்ணிடுவேன்? கட் அவுட் பண்ணிடுவேன். அப்போ பாருங்க அப்போ மியூ ஈக்குவல் டு என்ன வரும்? லாம்டா பை லாம்டா டேஷ்ங்க. இந்த லாம்டாங்கிறது ஏர்ல டிராவல் ஆகிடுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ லாம்டா டேஷ்ங்கிறது மீடியத்துக்குள்ள டிராவல் ஆகிடுது. அப்போ பாருங்க இது ஏர்ல டிராவல் ஆன லாம்டா. இது திஸ் இஸ் ஃபார் எதுக்கு? ஏருக்கு. இது வந்து எதுக்கு? ஏருக்கு. ஏர் டிவைடட் பை இந்த மீடியத்துக்கு உண்டான மியூ வேல்யூவில் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ மியூ நான் முதல்ல சொல்லிட்டேன் கிரேட்டர் தென் 1 இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லாம்டா ஏருங்கிறது வந்து இந்த மியூ பாட்டமில் வந்து வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கு. இல்லை உங்களுக்கு எப்பவுமே அப்போ லாம்டா டேஷ் எனக்கு என்னதான் ஆகும்? லெஸ் தென் லாம்டா ஏரா இருக்கும். இது ஏதாவது டவுட் இருக்கா தம்பி? இப்போ லாம்டா ஏர் 10ன்னு வச்சுக்கோங்க. லாம்டா ஏர் 10, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2. அப்போ எனக்கு லாம்டா டேஷ் என்னன்னு வரும்? 5ன்னு வரும்.
கரெக்ட் தானே? இது லாம்டா. அப்ப இந்த லாம்டாங்கிற 10 இருக்குது. லாம்டா டேஷ் எனக்கு 5ன்னு வருது. ஏன்? இந்த மியூவோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கும். இது இப்படி நீங்க யோசிக்கலாம். இப்படி எல்லாம் போட்டு இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதியும் கடைசியில கொண்டு வந்துட்டு இங்க 4 ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அப்படி இல்லாம இந்த சிம்பிள் திங்ஸ் தெரிஞ்சோனதையுமே 2 ஆப்ஷனை கழட்டி விட்டுட்டு திருப்பி இது வந்து லாம்டா சேமா இருக்காது. பாத்தீங்களா தெரியுது. வியூ பை மியூ இது 2 சேமா இருக்கு. இடையில மட்டும்தான் மாறி இருக்கு. லாம்டா மட்டும்தான் 2லயும் மாறி இருக்கு. அப்போ அதுக்கு லாஜிக் யூஸ் பண்ணலாம். லாம்டா சேமா இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஒன்லி ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கும். அப்ப இந்த